சோஷியல் மீடியாவோட போடுற அந்த பதிவுகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த எலெக்ஷனில் டிவிகேக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்னதான் திரும்ப திரும்ப விமர்சனங்கள் விஜய் மீதும் விஜய் கட்சி மீதும் குறிப்பாக விஜய் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்கலாம். அது தொடர்ச்சியாக எக்ஸ் வலைதளத்திலேருந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த 1.25 வருஷத்தில் அதிகபட்சமாக 2 இல்லை 3 முறை இல்லை 4 முறை தான் வெளியே வந்திருப்பார். அதிகபட்சமாக அவர் பேசின வார்த்தைகள் மொத்தமாக அப்படி சுருக்கினீங்கன்னா ஒரு ஆடியோவை போட்டிங்கன்னா ஒரு 25 நிமிஷம் தான் அது ஓடும். இந்த மாதிரியான விமர்சனங்கள். அவர் மக்களை சந்திக்கிற, அவர் போல்டாக பேசலை, அவர் தெருவில் இறங்கி எந்த போராட்டமும் பண்ணல, அவர் யாரையும் நேரடியாக பேரை சொல்லி தாக்கி பேசலை, அப்படி ஒரு பாலிஷான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்லை இந்த டிவிகேக்குள்ளே இந்த உட்கட்சி பூசல் குழப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. இன்னும் கூட அந்த விஷயத்தை அவங்க யாரும் ஷார்ட் அவுட் பண்ணல. குறிப்பாக அந்த பதவிகள் கொடுத்த விவகாரத்தில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் ஜாதி ரீதியாக பணம் ரீதியாக அந்த பதவிகள்லாம் கொடுக்கப்பட்டதாக உட்புகச்சல் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு.